உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கிருந்தபடியே உங்களுடன் ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அலுவல் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சட்டமன்ற தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கடந்த 20ஆம் தேதி காலை வழக்கம் போல நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அவருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டது. பின்னர் சில மணி நேரத்தில் அவர் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அன்றைய தினமே அவரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் துரைமுருகன் ஆகியோர் நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்தனர். பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் தொலைபேசி மூலம் முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர். அவர் 3 நாட்களுக்கு மருத்துவமனையில் ஓய்வு எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். இந்நிலையில் நேற்று மருத்துவ பரிசோதனைக்காக தேனாம்பேட்டை அப்போலோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பிறகு முதலமைச்சர் தனது கார் மூலம் மீண்டும் 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனைக்கு திரும்பினார். இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்துடன் அரசு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 5,74,614 மனுக்கள் வரப்பெற்ற நிலையில் அதில் எத்தனை மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டன என்பது போன்ற விவரங்களை முதலமைச்சர் கேட்டறிந்தார். மேலும் பெறப்படும் மனுக்கள் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் எவ்வித தொய்வுமின்றி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் விரைவில் வீடு திரும்புவார் என்றார். முதலமைச்சர் நலமாக இருக்கிறாரு. காலையில சில டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. மருத்துவர்கள் அதுக்கான அறிக்கையை கொடுப்பாங்க. 3 நாட்கள் நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. 3 நாட்கள் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. விரைவில் குணமடைந்து வந்துருவார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவரது சகோதரரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மு.க. அழகிரி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். சென்னையை அடுத்த மாங்காட்டில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை முதலமைச்சர் நலமாக இருப்பதாக தெரிவித்தார். ரொம்ப நல்லா இருக்காரு. இன்னைக்கு அவரே கார்ல போயிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னும் ஒரு நாள் வீடு திரும்புவார். அவருடைய உடல் வலிமை, மன வலிமை, அவருக்கு ஒரு நோயும் ஒரு பிரச்சனையும் வராது. மருத்துவமனையில் ஓய்வு பெற்று வரும் முதலமைச்சர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.